இந்த காணொளியில சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது விடயம் என்ன அப்படி என்றால், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரம் நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கைது தொடர்பாக மீண்டுமாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருடைய விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற கூட சொல்ல முடியும். ஆகவே அது தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது நேற்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமரான ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். குறிப்பிட்ட அந்த சம்பவம் பல விமர்சனங்களையும் பெற்றிருந்தது என்று கூட சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தற்பொழுது வடக்கு இந்து மக்களிடம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிரடியான ஒரு விடயம் ஒன்று ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது யாரால் சொல்லப்பட்டிருக்கின்றது, என்ன காரணத்துக்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விவரங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது கிளிநொச்சியில் ஒரு பாடசாலையில் தற்பொழுது 16 மாணவர்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் நான் அதனை செய்தியாக சொல்லியிருப்பேன். அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி தற்பொழுது அந்த நபர் உண்மைக்குமே கைது செய்யப்படுவார் என்று சொல்லி உறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான சில விடயங்களை நானுமே பேச இருக்கின்றேன். ஆகவே அது என்ன என்பதை இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த 3 விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்த்தோமானால், கிழக்கு மாகாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றிய பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன விவரம் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அந்த விவகாரத்தினை தொடர்ந்து அது தொடர்பாக விசாரணைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி அன்று பிள்ளையான் என அழைக்கப்படக்கூடிய முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னராக தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சமயத்துல மேலும் 90 நாட்களுக்கு அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதாவது 3 மாத காலங்கள் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட இருக்கின்றார். இந்த சமயத்திலே குறிப்பிட்ட இந்த விடயத்தை பற்றி பலருமே தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இவர் தொடர்பிலே நிறைய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆகவே இவர் கைது செய்யப்படுவாரா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்த நேரத்தில் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக எதிர்பாராத ஒரு விடயத்துக்கு அவர் கைதாகி இருந்தார். அதாவது என்னென்ன விடயங்களுக்கு அவர் கைதாவார் அப்படின்னு சொல்லி ஏனைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இந்த காரணத்துக்காக தற்பொழுது கைது செய்யப்படுவாரா என்று சொல்லி எதிர்பார்க்காத விதத்திலே அந்த கைது நடவடிக்கை நடந்திருந்தது. ஆகவே தொடர்ச்சியாகவும் இவர் நிமித்தமாக பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. பார்க்கலாம் இவர் தொடர்பிலே என்ன தீர்ப்பு வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்த்தோமானால், நேற்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமரான ஹரணி அமரசூரிய அவர்கள் வடக்கு பகுதி குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு அவர் வந்திருந்தார். இந்த நிலைமையில அவர் வடக்கு பகுதி இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான என் ஸ்ரீகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதனை இன்றைய தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கொடுத்த செவ்வியிலே தான் இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக என்ன காரணத்துக்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நேற்றைய தினம் வடக்கு பகுதியிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீகந்த சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்திருந்தது. குறிப்பிட்ட அந்த கும்பாபிஷேகத்தில் பிரதமர் அவர்களுமே கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்ட சமயத்திலே அவருடைய பாதுகாப்பு பிரிவினர் அந்த ஆலய சூழல்ல காலணிகளுடன் இருந்த ஒரு விடயத்திற்காகத்தான் தற்பொழுது அவர் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய வெறுமனே இந்த ஒரு வருகை மட்டுமல்லாமல், அதாவது கும்பாபிஷேகத்துக்கு சென்றிருந்தார், அங்கே அவர் பாதுகாப்பு படையினருடன் சென்ற காரணத்தினால பொதுமக்களினுடைய வழிபாடுகளிலே சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி பல விமர்சனங்கள் அவருடைய வருகையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் மக்கள் சந்திப்புமே நடந்திருந்தது. அந்த மக்கள் சந்திப்பிலே
அவர் ஆங்கிலத்திலே உரையாற்றி இருந்தார். அதே சமயம் அவருடைய மொழிபெயர்ப்பாளர் வந்து அதனை சற்று வேறு விதமாக, அதாவது அவர் சொன்ன விடயத்துக்கு கொஞ்சம் மாற்றாக அந்த மொழிபெயர்ப்பை செய்திருந்தார். அதனை கேட்கக்கூடியதாக இருந்தது. அவர் சொன்ன கருத்து என்பது வேறு, உண்மைக்குமே சற்று மாறாக என்று சொல்வதையும் விட ஒரு வார்த்தை பிரயோகங்கள் வந்து மாற்றம் அடைந்தாலும் அது ஒட்டுமொத்த விடயங்களையுமே மாற்றி அமைத்துவிடும். அது உண்மையான ஒரு விடயம். அப்படி இருக்கின்ற பொழுது பிரதமர் சொன்ன ஒரு விடயத்தினை அவர் வேறு விதமாக மொழிபெயர்த்திருந்திருந்தார். அதனையும் கூட காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவை எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாக இருந்த சமயத்திலே தற்பொழுது தேர்தல் காலங்களாக இருக்கின்ற காரணத்தினால இவர்களினுடைய கூட்டம் வந்து தேர்தல் பிரச்சாரமாகவே அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த கூட்டம் என்பது தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறி இருக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லியும் அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்கின்ற மாதிரியாகவும் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே உண்மைக்குமே நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட இந்த விஜயத்திலே உங்களினுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அவர் சார்ந்து உங்களிடம் விமர்சனங்கள் இருந்தால் அவற்றையுமே சொல்லிக் கொள்ளலாம், அல்லது ஏதாவது நல்ல விடயங்கள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் அவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அதே சமயம் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து கிளிநொச்சியில ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலை ஒன்றில் நடந்த ஒரு சம்பவம் தான். நேற்றைய தினம் அதனை பற்றி நான் மிக விரிவாகவே செய்தி போட்டிருப்பேன். அதாவது மொத்தம் 16 சிறுவர்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளரால. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபரை கைது செய்வதற்கு பதிலாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் குற்றவாளிகள் போன்று பார்க்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியும் அவர்களை குற்றவாளிகள் போன்றுதான் நடத்துகின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் பெற்றோர் வந்து பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த நபர் கைது செய்யப்படுவார் அப்படி என்று சொல்லி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளரான கனகராஜ் அவர்களிடம் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்கள் வந்து உறுதி அளித்திருக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையில் நிச்சயமாக அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி நான் உங்களிடம் சொல்ல இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிலே பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பெண்கள் என்பதையும் தாண்டி ஆண் பிள்ளைகளும் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 10 தொடக்கம் 13 வயது இருக்கக்கூடிய மாணவர்கள். இதே சமயத்துல உங்களிடம் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது, அது சார்ந்து பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனினுடைய தாயார் வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய ஒரு காணொலி ஒன்று, அதாவது ஒரு அந்த விடயத்தினை பதிவு செய்து அவர் சமூக வலைதளங்களையும் கூட பதிவேற்றியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த பெற்றோர் சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் நிமித்தம் உங்களிடம் நான் ஒரு சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். இது கனிஷ்டா பள்ளிக்கூடம் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தது. அதில் இன்றைக்கு எந்த ஒரு மகனும் இதில் இன்வால்வ் ஆகினது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு கோச் ஒரு ஆள், கிரிக்கெட் ஃபுட்பால் கோச் ஒரு ஆள், அவருக்கு பேர் வந்து அலன். அவர் வந்து ஒரு சின்ன பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளை வந்து வன்புணர்வு, அதாவது என்ன சொல்றது, பிள்ளைகள ஒரு கேவலமான செயற்பாடு, குழந்தைகளை நாங்கள் நம்பி விடைக்குள்ள அது ஒரு கேவலமான செயற்பாடு செய்து பிள்ளைகள் சட்டியான கஷ்டப்பட்ட நிலையும் அதுக்குள்ள பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல விட்டதில்லை. அந்த ஒரு பிரச்சனையை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல இல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சின்ன சின்ன சொல்ல நாங்களும் சரி சார் தானே, சார் வந்து ஒரு கட்டிப்பிடிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு. அப்ப சார் கட்டிப்பிடிக்க நாங்கள் அதை யோசிக்க மாட்டோம். என்னண்டு ஓகே, அது சார் தானே கட்டிப்பிடிக்கிறது, நாங்கள் வந்து அதை ஒரு சாதாரணமா தான் விடுவோம். ஏன்னா நாங்கள் நம்பி தான் பிள்ளையில விடுறோம், சார் டீச்சர்ஸை நம்பி தான் நாங்கள் பிள்ளையில விடுறோம். அவ எத்தனையோ மனத்தியாள். அப்படியான நிலையில அலன் வந்து இப்படி செஞ்சது வந்து சரியான ஒரு தவறு. அது மட்டும் இல்லாம கடைசியா இப்ப நடந்த சம்பவம் இவ்வளவு இஷ்யூ ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ஒன்று, இதுல இந்த மகனும் இதுல இன்வால்வ் ஆகினதால நான் சொல்றேன். இன்றைக்கு நான் இப்ப பள்ளிக்கூடத்துல நான் இவ்வளவு வாக்குமூலம் கொடுக்குறேன், இது எவ்வளவு பிரச்சனை பரவாயில்லன்னு தான் கொடுக்குறேன். ஏன்னா இதே மாதிரி இனி ஒரு பொம்பளை பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தா இதுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமென்று இதுல பாக்குற ஆட்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இனி வரப்போற சம்பவத்தை தடுக்கணும்னு நாங்க இதுக்கு கட்டாயம் ஒரு முடிவெடுக்கணும். இப்படி எவ்வளவோ நடந்துட்டு இதுக்கு மிஞ்சி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இன்றைக்கு வந்து தப்பா ஒரு பிள்ளையோட செயற்பட்டதால அந்த பிள்ளை போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுவும் ஒரு கேவலமான செயற்பாடு, இதை விட மோசமா யாருக்கும் நடக்காது. அப்படி ஒரு செயற்பாடு செஞ்சு அந்த பிள்ளை போய் தாயிட்டு சொல்லி, தாய் வந்து கனிஷ்ட மகாவித்தியாலயம், கிளிநொச்சி மகாவித்தியாலயம் ஒரு ஃபேமஸான பாடசாலை, அந்த பாடசாலையில பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லி அந்த பிரின்சிபல் மூலம் போலீஸுக்கு நியூஸ் போய் போலீஸ் வந்து ஒரு மக்களாகவும் பார்க்கல, சிறுவர்களாகவும் பார்க்கல. அப்படி ஒரு நிலையில இங்க வந்து அதாவது கனிஷ்டா மகாவித்தியாலயத்துக்குள்ள போலீஸின் வாகனத்தை கொண்டு வந்து விட்டு பிள்ளைகள் அவளத்தையுமே ஒரு ரூமுக்குள்ள போட்டு போலீஸ் வச்சுக்கிறான். பிள்ளைகள் அளவுல 1:30 இருந்து இப்ப இத்தனை மணி உங்களுக்கு தெரியும் 4:30 மணி மட்டும் போலீஸ் நிக்கிறான். என்ன ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்க சொன்னவர், அதால நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்க பிள்ளைகளை வந்து உள்ளுக்கு என் பிள்ளைய நான் ரூமுக்கு 2 இழுக்க போலீஸ் வந்து என் போனை பறிச்சுட்டு என்ன அடிச்சவர் இந்த கையை பாருங்க, கை கண்டி இருக்கு சரி, என்ன வந்து இழுத்து பிடிச்சிட்டு எனக்கு அடிக்க கை வாங்கினவர், என் போனை பறிச்சு உடைக்க வந்தவர். சரியா, அதான் நடந்த சம்பவம். இப்படி முழு பெற்றோருக்குமே சம்பவம் நடந்தது.
சரி, இதுக்கு நீங்க கட்டாயம் சார் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது எவ்வளவு மினிஸ்ட்ரிக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து வாக்குமூலம் கொடுப்பேன். இப்படி இனி எந்த ஒரு சம்பவமே பொம்பளை பிள்ளை, இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நடந்திருக்கு, இதுவே எங்களோட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா ஒவ்வொரு தடவை உங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்கன்னு வந்து உங்களோட மனநிலையால யோசிச்சு இதுக்கான ஒரு முடிவு எங்களை கட்டாயம் வேணும். எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது பேரண்ட்ஸுக்கு, வீட்டுல பேரண்ட்ஸ்ன்றா அதுவே பாடசாலையில எங்களுக்கு சமூகம் டீச்சர்ஸ்ன்றதான், அதை நம்பிதான் நாங்க விடுறோம். அதால இதுக்கான ஒரு முடிவு எடுத்து தரணும்னு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். குற்றவாளி அரெஸ்ட் பண்ணாங்க, இதை விட குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணாம நாங்க இந்த பிரச்சனையை விடக்கூடாது. ஏன்னா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாட்டி இதுக்கு மேலையும் அவர் எவ்வளவோ பிரச்சனை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார். அதுல கண்டிப்பா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணணும். முறைப்படி இது குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய இடத்துல புள்ளிகளை வந்து ஒரு கைதியா விசாரிச்சிருக்கணும், அது மிகவும் தவறு. அதால இதுக்கான ஒரு முடிவை நீங்க தான் பெற்று தரணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளணும். அதாவது அதிலே அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனினுடைய தாயார் சொல்லுகின்றார், ஆசிரியர் கட்டிப்பிடிக்கின்றார் என்கின்ற சமயத்திலே அது வந்து தவறாக எங்களுக்கு படாது, ஏனென்றால் நாங்கள் நம்பி அந்த பிள்ளைகளை நாங்கள் அனுப்புகின்றோம், ஆகவே அதன் நிமித்தமாக நாங்கள் வந்து கேட்கவில்லை, ஆரம்பத்திலே கேட்கவில்லை என்கின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது இன்னைக்கு சிறு வயது பிள்ளைகளுக்கு, அதாவது அவர்களுக்கு விவரம் தெரிந்த வயதில இருந்தே அவர்களுக்கு நல்ல தொடுகை எது கெட்ட தொடுகை எது என்கின்ற அனைத்து விவரங்களையுமே வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே தற்பொழுது சொல்லுகின்றார்கள். குறிப்பாக பாடசாலைகளையும் கூட இந்த மாதிரியான கல்வி நடவடிக்கைகள் வந்து பிள்ளைகள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றது வந்து தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது கூட சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆசிரியர் வந்து ஒரு ஆண் ஆசிரியர் வந்து பிள்ளைகளை கட்டிப்பிடிக்கின்றார் என்றால் அது தவறாக இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது என்று நிச்சயமாக யாருமே எண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை அவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தபடியால் ஒரு ஆண் ஆசிரியர் அவர்களை அவ்வாறு தொடுகை முறையை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது தவறாக பெற்றோர்களுக்கு படாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பெண் பிள்ளைகள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ அதே அளவுக்கு ஆண் பிள்ளைகளுமே பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது அவ்வளவாக பேசப்படுவது இல்லையோ என்கின்ற கேள்வியும் இன்றைக்கு நிறைய பேர் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இவற்றை கடந்துவிட்டு செல்லாமல் நிச்சயமாக இது சார்ந்து பெற்றோர்களும் சரி அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி உடனடியாகவே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே சமயம் பெற்றோர்களும் ஆசிரியர் தானே நாங்கள் நம்பி அனுப்புகின்றோம் என்று விட்டு நீங்களுமே கொஞ்சம் அவதான குறைவாக இருந்து விடாமல் பிள்ளைகள் நிமித்தம் நீங்களுமே அவர்களுடன் நட்புறவாக பழகி அவர்களிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பதை வந்து கேட்டு அறிந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பு நிமித்தம் நீங்கள் நடவடிக்கை எடுப்பது வந்து சிறப்பாக அமைந்து கொள்ளும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை வந்து கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நான் சொன்னதிலே ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருப்பின் அவற்றையும் சுட்டி காட்டுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.